மிகவும் அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த கணவரை ஊக்குவிக்கும் சவாலின் 20வது நாளை இன்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதற்காக என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த சவாலை இன்று முதலாவதாக கேட்பவர்களுக்காக இந்த சவாலின் இரு பகுதிகளையும் ஒரு விசை சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, இந்த 30 நாட்களும் உங்கள் கணவரிடமோ அல்லது மற்றவர்களிடமோ அவரை குறித்து தவறாக பேசக்கூடாது. இரண்டாவதாக, ஒவ்வொரு நாளும் இந்த 30 நாட்களும் உங்கள் கணவரிடம் உங்களுக்கு பிடித்த ஒரு காரியத்தையோ, நீங்கள் அவரை பாராட்டும் ஒரு காரியத்தையோ அவரிடமும் வேறு ஒருவரிடமும் சொல்ல வேண்டும். அவ்வளவுதான். இந்த சவாலின் 20வது நாளில் உங்கள் இருதயத்தில் உள்ள கசப்பான வேர்களை தோண்டி எடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கும் நேரம். அதை குறித்து வேத புஸ்தகத்தில் எபேசியர் 12வது அதிகாரம் 15, 16வது வசனங்களை பார்ப்போம். அதில் என்ன எழுதியிருக்கிறது? ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாமல் இருக்கவும், எந்த ஒரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலகம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாமல் இருக்கவும் எச்சரிக்கையாக இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. என்ன சொல்கிறது? கசப்பான வேர் முளைக்கும் போது கலகம் உண்டாகுமாம், அதாவது சண்டை உண்டாகுமாம். இந்த 30 நாள் கணவரை ஊக்குவிக்கும் சவாலை தொடர்ந்து செய்யும் போது உங்கள் கணவரோடு உள்ள உங்களது உறவை களங்கப்படுத்தும் ஏதாவது கசப்பான வேர்களை கண்டுபிடித்தீர்களா? தேவனுடைய கிருபையினாலும் வல்லமையினாலும் உங்கள் கணவரை மன்னிக்க உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் அது கசப்பான வேர். அந்த கசப்பான வேர் என்ன செய்யும்? அது உங்களுடைய உறவுக்கு இடையில் இடையூறாக வந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய மன்னிக்காத மனப்பான்மையை எதிர்நோக்க வேண்டிய நேரம் இதுதான். ஏனென்றால் உங்களால் உங்கள் கணவரை மன்னிக்க முடியவில்லை என்றால் அவரை ஊக்குவிக்கவும் உங்களால் முடியாது என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் திருமணத்தில் ஏற்படும் கசப்பு உங்கள் கணவரை மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளையும், உங்கள் சர்ச்சையும், உங்கள் சமூகத்தையும் என்று பலரையும் பாதிக்கும். உங்கள் இருதயத்தில் இந்த பகுதியில் உள்ள மண்ணை பக்குவப்படுத்த தேவனை அழைத்து உங்களுடைய மன்னிக்க முடியாத அந்த கசப்பான எல்லா வேர்களையும் நீக்குமாறு தேவனிடம் இப்போதே கேட்பீர்களா? என் கணவர் என்னை எவ்வளவு கஷ்டப்படுத்தியிருக்கிறார் தெரியுமா, ஏன் அவரை நான் மன்னிக்க வேண்டும் என்று கேட்பீர்கள் என்றால், அதை குறித்து வேத புஸ்தகத்தில் எபேசியர் 4வது அதிகாரம் 32வது வசனத்தை பார்ப்போம். அதில் என்ன எழுதியிருக்கிறது? ஒருவருக்கொருவர் தயவாகவும் மன உருக்கமாகவும் இருந்து கிறிஸ்துவிற்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று எழுதியிருக்கிறது. ஏன் அவரை மன்னிக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது? உங்கள் கணவர் உங்களை முன்பு மாதிரி வேதனைப்படுத்தவில்லை என்பதற்காக அவரை மன்னிக்க வேண்டுமா? அல்லது அவர் இப்போது மன்னிப்பு கேட்டுவிட்டார் என்பதற்காக அவரை மன்னிக்க வேண்டுமா? அல்லது இப்போது அவர் மாறிவிட்டார் என்பதற்காக அவர் மன்னிக்க வேண்டுமா? அதையெல்லாம் கிடையாது. தேவன் உங்களை மன்னித்ததால் நீங்களும் உங்கள் கணவரை மன்னிக்க வேண்டும். சரியா? உங்கள் கணவர் எப்படிப்பட்டவர்? அவர் மன்னிக்கும் மனிதரா? அவர் உங்கள் பிரச்சனைகளை பெரிதுபடுத்தாதவரா? அதற்காக அவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆனால் உங்கள் கணவர் உங்கள் மீதுள்ள பகையை, உங்கள் மேல் தவறு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த பகையை அவர் உள்ளேயே வைத்து கொண்டிருக்கிறாரா? அப்படி என்றால் நீங்கள் எந்த காரியத்திலாவது அவரை வேதனைப்படுத்திப்பீர்கள் என்றால் அதற்காக அவரிடம் மன்னிப்பு கேளுங்கள். உங்கள் கணவர் தன்னுடைய இருதயத்தை எவ்வாறாக கையாண்டாலும் கசப்பான வேர்களில் இருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட தேவன் உங்களை என்று அழைக்கிறார். உங்களுடைய கணவர் மன்னிப்பதில் வளர வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அப்படி என்றால் அவருடைய தப்பிதங்களை நீங்கள் உடனே அவருக்கு மன்னித்து அவருக்கு உதவி செய்யுங்கள். அப்படி நீங்கள் செய்வதன் மூலம் எந்த ஒரு கசப்பான வேரும் உங்களுக்குள் முளைக்காதபடி கர்த்தருக்குள் நீங்கள் உங்களை காத்துக்கொள்வீர்கள். இப்படியெல்லாம் செய்து எல்லா கசப்பான வேர்களையும் தோண்டி எடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த சவாலை எடுத்த ஒரு பெண்மணி தன்னுடைய கதையை இவ்வாறாக சொல்கிறார்கள். சுமார் 2 மாதங்களாக நானும் என் கணவரும் எங்கள் இருவருக்குரிய அன்றாட காரியங்களை பரிமாறிக்கொள்வதில் சிக்கல் ஏற்பட்டது. இது கோபத்தில் ஆரம்பித்து வெறுப்பு, கசப்பில் போய் பின்பு பிரிவு என்று நாங்கள் இருவருமே விரும்பாத பாதையில் போய் முடிந்துவிட்டது. பல மாதங்களுக்கு முன்பு நான் இந்த சவாலை பார்த்தேன். ஆனால் நேரத்தை எடுத்து அதை செய்யவில்லை. இறுதியில் 14 நாட்களுக்கு முன்பு தான் இந்த சவாலை செய்ய ஆரம்பித்தேன்.
எப்படி என் திருமணம் இப்போது இப்படி மாறிவிட்டது என்று என்னால் நம்பவே முடியவில்லை. எங்கள் இருவருக்கும் இடையில் உள்ள பிரச்சனைகளை குறித்து நாங்கள் இருவருமே பேசி சில தீர்வுகளை கூட காண்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஒரு சின்ன ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, என் இருதயத்தில் உள்ள கசப்பான வேர்களை எல்லாம் காட்டும் ஐயா. என் கணவரை வெறுத்து அவரை நான் பகைக்கும் போது உமக்கு விரோதமாய் பாவம் செய்கிறேன் என்பதை உணர்ந்த பிள்ளையாய் நீர் என்னை தாராளமாய் மன்னித்தது போல நானும் கஞ்சத்தனமே இல்லாமல் தாராளமாக என் கணவரை மன்னிக்க எனக்கு கிருபை செய்யும் ஐயா. இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் அன்புள்ள பிதாவே, ஆமென். இந்த வார்த்தைகளை கேட்டதற்காக நன்றி. இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் செய்யுங்கள். எங்கள் யூடியூப் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இது நான்சி டிமாஸ் வாகமுத்தி ரிவைவ் அவர் ஹார்ட்ஸ் என்ற வெப்சைட்டிலிருந்து எடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.